கடந்த முறை நீங்க நாடாளுமன்ற தேர்தல் கூட அதிமுக கூட்டணி திமுக இருக்கீங்க, என்ன காரணம் நீங்க திமுக கூட்டணி? அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. என்டிஏ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முயற்சிகளை ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும், இடங்களை பிடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய சூழல் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவிற்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு தமிழகத்தினுடைய திராவிட மாடல் அரசுக்கு தலைமையேற்றிருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக 1 டிரில்லியன் இலக்கு என்கிற பொருளாதார இலக்கு, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுபோல 11% வளர்ச்சி குறியீடு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுபோல கல்வியில ஏற்படுத்தியிருக்கிற மாற்றங்கள், பெடரல், அதாவது கூட்டாட்சி தத்துவத்திற்காக வேண்டி எடுக்கப்பட்டிருக்கிற முயற்சிகள் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளை சொல்ல முடியும். தமிழ்நாட்டை, தமிழர்களை இன்றைக்கு புறக்கணிக்க நினைக்கிற ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளுக்கு நல்லதொரு ஒரு மக்கள் திரளோடு இன்றைக்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய அரசு இன்றைக்கு இருக்கிறது. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பது, இந்த கூட்டணியில் இடம்பெறுவது, இடம்பெற்று இந்த தேர்தலை எதிர்கொள்வது என்று எஸ்டிபி தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. நல்ல முடிவுகள் வரும். பேச்சுவார்த்தையில எத்தனை தொகுதி வலியுறுத்துறீங்க? எவ்வளவு தொகுதி கொடுக்கிறதுக்கு திமுக முன் வந்திருக்காங்க? எங்களை பொறுத்தவரை நாங்கள் 3 தொகுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 3 தொகுதிகள் வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தலைவரோடு கலந்து கொண்டு பரிசீலித்து நல்ல முடிவுகளை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை இன்னும் அடுத்த ஒரு கட்டத்திற்கு தொடரும். அதற்கு பின்பு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாங்கள் நகருவோம். என்ன சின்னத்தில் என்னென்ன தொகுதி இல்ல, சின்னத்தை பொறுத்தவரை இது உதயசூரியன் சின்னத்திலேயே இந்த தேர்தலில் போட்டியிடும். ஏன்னா தேர்தலுக்கான நாள் களம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற நிலையில அதை நோக்கி போட்டியிடுவது என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இது போக உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாம் தலைவரோட பரிசீலித்து அவர்கள் சொன்னதற்கு பின்பு இனி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாங்கள் நகருவோம். இப்ப தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள்ளதான் இஸ்லாமிய சார்ந்த கட்சிகள் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க. இது சிறுபான்மை வாக்கு அனைத்துமே திமுகக்குள்ள வந்திருக்கக்கூடிய சொல்ல விஜய் கட்சிக்கு வந்திருக்கனால, அரசியல் வந்திருக்கனால அவரை நோக்கி சிறுபான்மை வாக்குகள் சென்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுலாம் ஒரு சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்படி ஒன்று வாய்ப்பு இல்ல. அதிமுக வீழ்த்தணுங்கிற எண்ணம் இல்லையா? எதிர்நிலை இருந்தாலும் அதிமுக விட்டு பாஜகவை மட்டும் விமர்சிக்கக்கூடிய காரணம் இல்ல, பாஜகவால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சீரழிவு. அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்தியாவுக்கே அதனால்தான் மிகப்பெரிய சீரழிவு. எனவே பாஜக தமிழ்நாட்டில் நுழைந்து விடக்கூடாது என்றால், பாஜக இன்னைக்கு மாநிலங்களில் நுழைஞ்சு என்ன நடந்துட்டு இருக்கு அதுதானே உண்மை. அப்போ அதோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக வேற எந்த மாநிலத்துக்கும் போல அது இந்த தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே அன்றைக்கே சொல்லிட்டோம், ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டோம், கூடா நட்பு கேடாய் முடியும். என்றைக்கு நாங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தோமோ அன்னைக்கே நாங்கள் சொல்லிட்டோம், அதுதான் நடக்க போகிறது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவ்வளவு எளிதாலாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விட முடியாது. இந்த முறை தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னதை போல இது என்டிஏவுக்கும் தமிழக மக்களுக்குமான ஒரு தேர்தல் தான். அந்த தேர்தலில் நிச்சயமாக 200 தொகுதிகளுக்கும் அதிகமாக வெற்றியை எங்களது கூட்டணி ஈட்டும் நிச்சயமாக.